இன்னும் 100 நாள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சி எப்படி போயிட்டு இருக்கு? அருமையாக போயிட்டுருக்கு, சிறப்பாக போயிட்டுருக்கு. லஞ்சம் யாராவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள், நான் இருக்கேன்னு சொல்கிறாரு. அது ஒரு பெரிய வெற்றி. ஜாதி காமிச்சிட்டு நிறையா ஊருக்கு வந்து பஸ் விடாமல் இருந்தாங்க. இன்றைக்கி அண்ணன் வந்ததுக்கப்புறம் விட்டுருக்கிறாரு. 717 மதுக்கடைகளை சாத்திருக்கிறாரு. பேருந்து, பள்ளிக்கூடம், கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க கடையில் சாத்திருக்கிறாரு. மாபெரும் வெற்றி. 100 நாள் ஆட்சி நல்லா அருமையாக போயிட்டுருக்குது. கொஞ்சம் கால அவகாசம் வேணும். அத்தனைக்கு ஊழல் பண்ணி வச்சுருக்கிறாங்க திமுக அதிமுக. அதை சரி செய்யறதுக்கு ஒரு வருஷமாக டைம் வேணும். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கட்டம் வச்சிட்டாருன்னா பதவிங்கிற நாட்களை மோந்து வாக்குறதுக்கு பல நூற்றாண்டாகும். ரொம்ப பெரிய கனவுனா, அதாவது ஒவ்வொரு சாமானிய மக்கள், நடுத்தர மக்கள், ஏழை மக்கள், எளிய மக்களோட கனவு வந்து நேற்று நிறைவேறி இருக்குது. அண்ணா அப்படி இறங்கி அந்த கொடி ஏற்றுறப்ப அடடா நினச்சி பாருங்க. அது ஒரு அற்புதமான விஷயம். அதுவும் பார்த்துட்டிங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜனநாயகன் படம் வர்றது தாமதமாக இருந்தது. அந்த காலம் பாருங்கள், அந்த படத்தை அங்கே நிறுத்தி வந்ததுக்கப்புறம் மாண்புமிகு முதல்வர் அப்படிங்கிறப்போ அருமையாக இருக்குது. எதிர்காலத்தில் இந்திய பிரதமர்னு போகிற ஒரு காலம் கண்டிப்பாக அவர் காத்துட்ருக்குறோம். வெற்றி நிச்சயம்னா நாங்கள் இது வரைக்கும் காத்துட்ருக்குறோம். விர்ச்சுவல் வாரிஸ் நாங்கள் இருக்கிற வரைக்கும் விஜயனோட நிழலில் சுண்டு வரலை கூட தொட முடியாது. அவர் எதிர்காலத்தில் என்ன நினைக்கிறாரோ அது கட்டமைப்பார். அவருக்கு வந்து இங்கே சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லைண்ணா. ஆல்ரெடி அவரை சம்பாரித்து வச்சது. ஆனால் நேர்மையாக சம்பாதிச்சிருக்காரு. இவங்கள மாதிரி மக்கள் வனத்தை திங்கலை, உழைச்சி சம்பாரிச்சிருக்கிறாரு. ஆனால் நிறையா திமுக அதிமுக கதறிட்டு இருக்குது, ஒப்பாரி வச்சுட்டு இருக்குது. அது இந்த தடவை கல்யாண மாதம் இல்லை, மண்டபமெல்லாம் புக்காகல. அதனால் சோழதேசத்தில் போய் கதறிட்டு இருக்கிறாங்க. சட்டமன்றத்தில் வந்து சோகமாக உட்காந்துறாரு, எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்ட மாட்டாரு, பேசவே மாட்டாரு அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க. அதாவது சொல்கிறவங்க சொல்லுவாங்க. அதாவது மக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, செயல் தாங்க முக்கியம். பேசி அண்ணன் சீமானன்னு பேசிகிட்டு இருக்கிறாரு. 234 தொகுதியில் டெபாசிட் கூட வாங்க முடியல. ஆனால் ஒரு தொகுதியில் கூட நாங்கள் டெபாசிட் இழக்கலை. ஏன்? மக்கள் நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. காலம் ஒரு தலைவனை கொண்டு வந்து சேர்க்குது, உட்கார வச்சாச்சு. அவர் இருக்கிற வரைக்கும் இந்த பதவிங்கிற நாட்களே அவங்க மோந்து கூடி பார்க்க முடியாது. 100 நாட்களில் வெறும் 28,000 கோடி தான் இது பண்ணியிருந்தார். நம்ம இதில் வந்து 1,25,000 கோடி பெருமையாக இருக்குது நாட்டுக்கு. ஏன்னா ஜாதி மத பணத்தை எல்லாம் உடச்சி ஒரு தலைவன் வந்து நாட்டை ஆள்றாரு. அது வந்து ஒரு பெரிய விஷயம். அதாவது திமுக 75 வருஷம் நாட்டு ஆண்டிருக்குது, அதிமுக 50 வருஷம் நாட்டு ஆண்டிருக்குது. ஆனால் இது வரைக்கும் அமைச்சர் பதவி ஐயூஎம்எலுக்கு, விசிகாக்கு, காங்கிரஸுக்கு அவங்க சரித்திரத்தில் கொடுத்ததே இல்லை. 60 வருஷம் கழிச்சு காங்கிரஸ் கொடுத்துருக்குறாங்க. ஐயூஎம்எலுக்கு அமைச்சர் பதவினா என்னென்னு கூட தெரியாது. ஆனால் இருந்தாலும் அமைச்சர் பதவி கொடுத்துருக்குறாங்க. விசிகாக்கு பார்த்துட்டிங்கன்னா அங்கே இருந்துக்கிறப்போ வெறும் ஓட்டு வங்கியாக வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம இதில் வன்னியரசனுக்கு அமைச்சர் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா எதிர்காலத்தில் 2031 கூட்டணி பூரா நம்ம பக்கம் இருக்குது. சோலோவாக 210 தொகுதிக்கு அடிப்பார் அண்ணன். எனக்கு என்னமோ நாடாளுமன்ற தேர்தல் அதிமுக பாஜகவோட கூட்டணியில் இருக்குது. திமுக அதிமுக பாஜக ஒன்றா கூட்டணியாக இருக்குது. நமக்கு காங்கிரஸ் இருக்குது. 40க்கு 40 சிவராக நம்ம அடிப்போம். இப்போ தளபதி அவர்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு டாக் போச்சு பாருங்க, திமுக அதிமுக சேர போறாங்க அப்படி வந்து தளபதி கிட்ட தான் அந்த காட்டு இதெல்லாம் பரிசுட்டாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் நினச்சி பாருங்கள், திமுக ஒரு கட்சி, அதிமுக ஒரு கட்சி. ஆனால் ஒரு பதவி ஆசைக்கு 2 பேர் ஒன்று சேர்ந்து விசிகாவை தலைவராக உட்காரணும்னு நினச்சாங்க. ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. 108 இடத்துல அண்ணன் பொறுமையாக இருந்து நம்மளை பாஜக கூட்டணின்னு சொன்னாங்களா இல்லையா? எதிர்கட்சி பாஜக கூட்டணி, இவங்க பாஜக கையினாங்க. இருந்தாலும் அதிமுகவை தொடாமல் காங்கிரஸ், விசிகா, ஐயூஎம்எல் வச்சு ஆட்சி அமைச்சிருக்கிறார். இதுலேயே தெரியலைங்களா அவர் நேர்மையான ஆட்சி கட்டமைக்கிறாருன்னு. ரொம்ப அருமையாக போயிட்டுருக்குது. எதிர்க்கட்சிகள் வந்து சொல்கிறாங்க அவங்க அதை பண்ணலை இதை பண்ணலைன்னா, ஆனால் மிகப்பெரிய ஒரு ஊழலில் வந்து தடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி வந்து யார் லஞ்சம் கேட்டாலும் வந்து தர முடியாதுன்னு சொல்லுங்கன்னு இதுவரை எந்த முதலமைச்சரோ எந்த எம்எல்ஏ எந்த அமைச்சர் கூட சொன்னது கிடையாது. ஆனால் நம்ம முதல்வர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுவே மிகப்பெரிய மாற்றம். எத்தனையோ ஊருக்கு பஸ் இல்லாமல் இருந்தது, அந்த ஊருக்கெல்லாம் பஸ் வந்து விட்டுருக்குறாங்க. அதனால் மக்கள் வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோடு தான் இருக்கிறாங்க. இந்த 100 நாளை வந்து ரொம்ப கொண்டாடுறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக வந்து 1,00,000 கோடி வந்து தொழில் முதலீடு பண்ணியிருக்குது. அதுவே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் தான் தமிழ்நாட்டுக்கு. தளபதி விஜய் அவர்கள் எதுவுமே பேச மாட்டாரு, அமைதியாக இருக்காரு, ஒரு ரியாக்ஷன் காட்ட மாட்டாரு அப்படின்றாங்களே, அதை பற்றி? அதாவது உங்களுக்கு பேசணுமா இல்லை செயல்படுத்தணுமா? இப்போ பேசிட்டு செயல்படுத்தாமல் இருந்தால் பரவாயில்லைங்களா? அவர் பேசாமல் இருந்து செயல்படுத்துகிறாருல்ல, அதுவே போதும். மக்கள்கிட்ட போய் கேளுங்க. ஓட்டு போட்ட மக்கள் வந்து அவர் பேசணும்னு நினைக்க மாட்டாங்க. அவர் செயல்படுத்துகிறாருல்ல, அவர் வந்துட்டு எல்லாத்துலேயுமே வந்துட்டு மக்களுக்காக நலத்திட்டங்களையும் மக்களுக்காக எல்லாத்தையும் செயல்படுத்துகிறார். அதுவே போதும். அவர் பேசணும்னு வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். உதயநிதி அண்ணா எதிர்கட்சி தலைவராக நல்லா செயல்படுறாரா? செயல்படல. என்னெல்லாம் எங்கெல்லாம் தப்பு பண்ணுறாரு நினைக்கிறீங்க?
அவர் வந்து கருணாநிதியோட பேரன் ஸ்டாலின்ங்கிற பையனோட ஒரு தகுதி மட்டும்தான் இருக்குதே ஒழிந்து அவர் அரசியலில் ஒரு பேசிக்காக ஒரு கவுன்சிலருக்கு உண்டான தகுதி கூட அவர்கிட்ட கிடையாது. சும்மா ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேப்பரை பார்த்து படிக்கிறது, ஒரு பேப்பரை பார்த்து பதில் சொல்கிறது, தேவையில்லாத ஆபாச வார்த்தைகள் வந்து பொது மேடையில் பேசுறது, ஒரு பிரச்சனைக்காக போயிட்டு இன்னொரு பிரச்சனையை பேசுறது. நீங்கள் 75 வருஷமாக என்னென்ன தப்பு பண்ணினீங்களோ அதை திருத்தி அடுத்த தடவை வந்து மக்களுக்கு உண்டான இதை வந்து பிடிக்கணும்னு இல்லாமல் எப்போ பாரும் டிவிக்கே வந்து நீங்கள் 75 வருஷமாக தமிழ்நாட்டில் எத்தனையோ விஷயங்கள், ஒரு பேசிக்காக ஒரு மக்களுக்கு குடிநீர் கிடையாது, ஒரு ரோடு கிடையாது, ஒரு மின்சாரம் கிடையாது, வீட்டு இதெல்லாம் கூட கிடையாது, அதையெல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதை இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்குது. அதை பற்றியெல்லாம் யோசித்து அவங்க பண்ணாங்க. எடுத்த உடனே இந்த கவர்மெண்ட் அதை பண்ணலை, இந்த கவர்மெண்ட் இதை பண்ணலைன்னு வந்து கண்டிப்பாக அவங்க சொல்லவே கூடாது. அதனால் அவருக்கு எந்த தகுதியுமே இல்லை. ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். ரொம்ப மக்களுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய கனவாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா மொத்தம் 28 மாநிலம் இருக்குது. அந்த 28 மாநிலத்தில் வந்து எந்த ஒரு மாநிலத்திலையுமே தாத்தா முதலமைச்சர், பையன் முதலமைச்சர், பேரன் துணை முதலமைச்சர், மகள் நாடாளுமன்ற உறுப்பினர்னு எந்த ஒரு மாநிலத்திலையுமே ஒரு வாரிசு அரசியல் கிடையாது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ வருஷமாக ஒரு வாரிசு அரசியல் நடந்துட்டு இருந்தது. அதை வந்து உடச்சி அது வந்து மக்களுக்கு வந்து அப்போ சாய்ஸ் இல்லை, வேறு சாய்ஸ் இல்லாததுனால மக்கள் மாற்றி மாற்றி 2 கட்சியுமே தேர்ந்தெடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு நல்ல மாற்றத்துக்குண்டான வழியாக வந்து நம்ம தளபதி விஜய் வந்தார். அதே மாதிரி அந்த டைமும் வந்துச்சு, அதனால் மாற்றினாங்க. அந்த வாரிசு அரசியலை உடச்சி இன்றைக்கி கட்சி ஆரம்பித்து 2.5 வருஷத்தில் தனி கட்சியாக நின்று, தனி பெரும்பான்மை கட்சியாக நின்று இன்றைக்கி முதலமைச்சராக வந்து கொடியேற்றினதில் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக நோட்டாக்கு தான் போட்டிருப்போம். ஆமாம், எதுக்கு வேஸ்ட் ஆகுது? பிடிக்கலைங்க. ஒரு 2 கட்சியோட செயல்பாடுகளையுமே சரி, இந்த கட்சி இல்லாட்டி அந்த கட்சி நல்லது பண்ணணும், அதுக்கு போட்டால் அந்த கட்சி இல்லாட்டி இந்த கட்சி சொல்லிட்டு அந்த சீமானன் இருக்கார் இல்லையா, அவரையும் ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, என்ன காரணம்? அவருக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவர் மாற்றம்னு சொல்லிட்டு அவர் தமிழ் தேசியம் அது இதுன்னு அவர் சும்மா கட்டுக்கதையை பேசிட்டு காமெடி பேசிகிட்டு இருக்கிறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும். ஆனால் அவர் முதலமைச்சர் சீட்லலாம் உட்கார வச்சோம்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், அவர் பேசுகிற கதைகளில் ஏதாவது ஒரு நியாயம் இருக்குதா? ஆமாம், கதை தான் பேசிகிட்டு இருக்காரு. வேறு என்ன? நீங்கள் எப்படிங்க ஏங்க ஒரு நாடு 13 லட்சம் கடனில் இருக்குது, அவர் வந்து ஆடு கொடுப்பேன் மாடு கொடுப்பேன் ஹெலிகாப்டரில் மாடு மேய்ங்க ஆடு மேய்ங்கங்கிறாரு. அவர் உட்காந்து திரள் நிதி வாங்கிட்டு ஹோட்டலில் 25,000 30,000 ரூம் போட்டு தங்கிட்டு லக்ஸுரியாக வாழ்ந்துட்டுருப்பார். அடிமட்ட தொண்டர்களை வந்து அடிமட்டமாக வச்சுருப்பார். கேள்வி கேட்டால் உடனே நீ வெளியே போ அவனே இவனேன்னு சொல்லி பேசுவார். இந்த மாதிரி ஒரு தலைவனை வந்து எப்படிங்க மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க? அவர் அப்படியே பேசிகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே, விஜயநந்த் என்ன சொல்ல விரும்புறீங்க? விஜயநந்த் வீடியோ பார்க்குறது கண்டிப்பாக வந்து இது இந்த 100 நாள் வந்து ரொம்ப நல்ல ஆட்சியாக வந்து போயிட்டுருக்குது. இதுவே தொடரணும். இது வந்து இன்னுமே வந்து நல்லா செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இப்போது இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்போ ஃபண்டெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆல்ரெடி இருந்த கவர்மெண்ட் வந்து நிறையா வந்து கடனை வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ இருக்கிற மக்களுக்கு வந்து அவசரமாக 2,500 கொடுக்கணும், அது ஃப்ரீ கொடுக்கணும், இது ஃப்ரீ கொடுக்கணும். எந்த மக்கள் நீங்கள் வந்து ஒரு சாமானிய மக்கள்கிட்ட போய் கேட்டாலும் அவங்க வந்து வேணான்னு தான் சொல்கிறாங்க. பேசிக்காக மக்களுக்கு உண்டான பேசிக் தேவைகள், முறையான சாலை, குடிநீர் வசதி, வீடு, ஒரு பாதுகாப்பான வந்து ஒரு சட்ட ஒழுங்கு, இதெல்லாம் கல்வி, இதெல்லாம் கொடுத்தாலே கண்டிப்பாக போதும். நாங்கள் இலவசத்தை என்றைக்குமே எதிர்பார்க்கல. 2,500 எங்களுக்கு வேண்டாம், 6 சிலிண்டர் எங்களுக்கு வேண்டாம், எதுவுமே வேணாம். எங்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி கொடுத்தா போதும். கண்டிப்பாக பண்ணுவாருங்க. அவர் ஏங்க பண்ண மாட்டார்? அவர் வந்து இதில் வந்து சம்பாதிக்கணும், அவர் 1000 கோடி சொத்து எடுக்கணும்லாம் அவர் இன்றைக்கி நினச்சாலும் வருஷம் 2 படம் நடித்தாலே போதும். அவருக்கு 500 கோடி சொத்தியாச்சும் லக்ஸுரியான லைஃப் வாழ்ந்துட்டுருப்பார். ஆனால் அதெல்லாம் விட்டு மக்களுக்காக சேவை செய்யணும்னு சொல்லி வந்திருக்கிறாரு. கண்டிப்பாக அவர் வந்து பண்ணுவார். அதை நாங்கள் நம்புகிறோம்.